அதே போல் இப்போ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்னா அவர் வந்து பின்னாடி போனதாகவும் ட்ரெஸ்ஸை கட்டினதாகவும் அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு 4 செக்ஷனில் கேஸை போட்டு அவனை ரொம்ப அழுத்ததுக்கு அப்புறமா வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே போல் இவங்களை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புகிறப்போ மஃப்டியில் போலீஸ் பாதுகாப்புக்கு அனுப்பணும். ஏன்னா ஏற்கனவே ஊரே எதிர்த்து நிற்குது இவங்களை, எல்லா தரப்பும் இவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது. அப்போ இவங்க வந்து போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பஸ்ஸில் ஏற்றி அனுப்புறாங்க. அந்த குழந்தைய அந்த அம்மாவை அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ் வந்து அவங்க தனியாக வண்டியில் வந்துடுறாங்க. அப்போது அங்கே வேலூர் அரசு கல்லூரி மருத்துவமனையில் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட என்ன ஏதுன்னு அவங்க பெற்றவங்களுக்கே சொல்லாமல் அவங்கள அப்படியே நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. அவங்க திருப்பி வரப்பையும் தனியாக தான் வராங்க. இவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, நமக்கு இதில் நியாயம் கிடைக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கறதுனால, அதே போல் அந்த சிடபிள்யூசி பர்சன் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து அந்த அவங்களோட கைட்லைன் படி என்ன பண்ணுறாங்க, டிஎஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு சார் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு என் குழந்தைக்கு இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அந்த டிஎஸ்பி வந்து உதாசீனப்படுத்தி அவங்கள வெளியேற்றாங்க. நீ என்ன பெரிய கேஸு கொடுக்க வேண்டியா, இது பண்ண வேண்டியா அப்படின்னு. நியாயமாக பார்த்தா இதில் இருக்கிறவங்க குற்றவாளிகள் வந்து அந்த எஸ்ஐ, ஒரு மேலதிகாரியான அந்த டிஎஸ்பி, அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த அரசு மருத்துவமனை ஃபஸ்ட்டு போகிறாங்களே அங்கே அந்த செவிலியர், அதே போல் அங்கே டாக்டர் இல்லை, டாக்டர் வர வச்சுருக்கணும் இவங்க, அந்த சம்மந்தப்பட்ட டாக்டர், அதுக்கப்புறம் இவங்க வந்து தகவல் கொடுத்துருக்கணும். அதே போல் ஊரில் அந்த டீச்சர், அந்த ஸ்கூல் டீச்சர், அதே போல் இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பஞ்சாயத்துதாரர்கள், இவங்க எல்லாருமே குற்றவாளியாக சேர்த்தணும். ஆனால் இதில் எதுவுமே பண்ணல. ஏன்னா இது எல்லாமே ஆனால் சட்டத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது, கடுமையாக தான் இருக்குது இந்த சட்டங்க. ஆனால் இது வந்து யாருமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்கிறது, விக்டிம் தரப்பில் வந்து ரொம்ப மேற்கொண்டு அவங்கள வந்து அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்குற மாதிரி.